गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्र हद्यौ दम्पती जगतां पति அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் நின் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் நின் துணைவி அப்படின்றது ஆண்டாளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். தனியன்னு சொல்லுவாள். மல்லிநாடாண்ட மடமயில் அப்படின்றது ஆண்டாளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடைமொழி. மல்லிநாடு அப்படின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னைக்கு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இதுக்கு ஏன் மல்லிநாடுன்னு பேர் வந்தது, ஸ்ரீவில்லிபுத்தூர் பேர் காரணம் என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். புராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, பொதிகை மலைக்கு கீழே ஒரு காடு இருந்ததாகவும் அது செண்பக காடாக இருந்தது. அந்த காட்டுக்கு பக்கத்தில் புத்தூர்னு ஒரு கிராமமும் மல்லிநாடுன்னு ஒரு கிராமமும் இருந்ததாகவும், அந்த மல்லிநாட்டுக்கு தலைவியாக ஒரு குரத்தி, அதாவது வேடுவச்சி, அவள் தான் அந்த கிராமத்துக்கு தலைவியாக இருந்து அவளுக்கு 2 பசங்க வில்லி கண்டன் 2 பேர் இருந்தாலாம். இவா 2 பேரும் காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது வேங்கைன்ற புலியானது அந்த கண்டனை அடிச்சுடுறது அப்படின்னு அந்த கண்டன் போயிடுறதா இந்த வில்லி பயந்து கண்டனை தேடி போகிறான். போகிற இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப ஆயாசத்தில் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிடுறான். அப்போது பெருமாள் அவனுக்கு கனவுல வந்து, இந்த ஒரு ஆலமரத்துக்கு கீழே நான் இருக்கேன், நீ போய் என்னை கண்டுபிடி, ஒரு குகைக்குள்ளே கண்டன் இருக்கான், அவனையும் நீ அங்கே போய் கண்டுபிடி அப்படின்னு அந்த வில்லிக்கு பெருமாள் கனவுல உபதேசம் பண்ண, இந்த வில்லியானவன் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தை தேடி போய் அங்கே ஒரு புதரை தோண்டனா உள்ளுக்குள்ளே வடபத்திரசாயின்னு இப்போ இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையான் அப்படின்ற பெருமாள் கண்டெடுக்கப்படுற. உடனேவே கண்டன் இருக்கிற குகைக்கும் போய் கண்டனையும் கண்டுபிடிச்சுடுறார். அந்த இடத்துல அந்த குகைக்குள்ளே இந்த வில்லிக்கு பல தனங்கள் கிடைக்கிறது, அதாவது ட்ரெஷர், பொக்கிஷம் கிடைக்கிறது. அந்த பொக்கிஷத்தை கொண்டு அந்த பெருமாளுக்கு அந்த காட்டை அழித்து ஒரு கோயில் கட்டுறான். அந்த கோவிலுக்கு வேண்டிய அந்தணர்கள் எல்லாரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தூர்ன்ற கிராமத்துலேருந்து வரவழைச்சு அவர்களையே தொன்று தொட்டு வழிபாடு செய்கிறதுக்காக அவர்களையும் ஏற்படுத்துறது இந்த வில்லி. ஆகவே இந்த வில்லியினுடைய பேரில் ஏற்பட்டு தான் வில்லி புத்தூர். இந்த 2 கிராமமும் சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் இங்கே கோவில் கட்டி அந்த வடபெரும் கோயிலுடையான்னு வடபத்திரசாயி பெருமாளை நிர்மாணம் பண்ணி இன்னைக்கு நாம் சேவிக்கக்கூடிய அளவுக்கு கோயிலை கட்டி கொடுத்தது இந்த வில்லின்ற அந்த வேடுவன். அவனுக்கு உறுதுணையாக இருந்த புத்தூர் கிராமத்து வாசிகள், அங்கே இருந்த அந்தணர்களை இங்கே குடியேற பண்ணி மூங்கில் குடின்னு அதுக்கு பேர் வச்சு இந்த வில்லிபுத்தூர் அப்படின்ற ஊருக்கு பேர் காரணம். இந்த மல்லிநாடுன்றது அந்த வில்லின்ற அம்மாவுடைய மல்லின்ற பேரில் இருந்ததுனால மல்லிநாடு. இது எல்லாமே ஒரே இடத்தை சேர்ந்ததுனால மல்லிநாடு வில்லிபுத்தூர் எல்லாமே ஒரே அர்த்தம். புதுவை அப்படின்றது ஏன் பேர் அப்படின்னா, புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டதால் புதுவைன்னு பேர். வில்லி புதுவை வில்லிபுத்தூர் அப்படின்னு ஊர் காரணம். அப்படிப்பட்ட ஊருக்கு மயில் போல விளங்கினவள் ஆண்டாள். இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன்னா ஆண்டாள் தாயாரை அவள் குழந்தை மாதிரி தான் அவள் பார்த்துப்பா. எங்காத்து பொண்ணு அப்படி தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேர். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நோன்பு மார்கழி மாதம் நோத்தான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. திருப்பாவையில் கண்ணனை நோக்கி தன்னை ஒரு 1000 பொண்ணாக நினச்சிண்டு பெருமாள்கிட்ட காதல் கொண்டு பெருமாளை போய் நம்ம அடையணும் அப்படின்னு தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து திருப்பாவை நோன்பு நோத்தா. திருப்பாவையை முடிக்கும் பொழுது, உந்தன்னோடு உறவேல் எமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, உனக்கே நாம் ஆட்செய்வோம் இறைவா நீ தாராய் பறையெல்லாம் கேட்டா. அதாவது உன்னையும் என்னையும் விட்டு பிரிக்க முடியாதுப்பா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எங்களுக்கு தலைவன், நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு தாசம் செய்யறதுக்காக கைங்கரியம் செய்யறதுக்காக வேலை செய்யறதுக்காக ஏற்பட்டவள், உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை நீனே நினச்சா கூட முறிக்க முடியாது, உன்னை தவிர எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, உனக்கு கைங்கரியம் பண்ணுறதை தவிர நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கல, மற்றை நம் காமங்கள் மாற்றுனா. காமம்னா ஆசை. ஆசைனா என்ன? எம்பெருமானிடத்திலேயே ஆசை. காமம்னா பல ஆசைகள் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் முக்கியமான ஆசை என்ன அப்படின்னா, கண்ணனுக்கே ஆம் அது காமம் அப்படின்னு அமுதனார் அப்படின்ற ஒரு பெரியவர், அதாவது ராமானுஜ நூற்றந்தாதின்னு எழுதின அந்த பிரபந்தத்தை எழுதின திருவரங்கத்தமுதனார் அப்படின்றவர் சொல்லும் பொழுது, கண்ணனுக்கே ஆமது காமம், கண்ணன் ஒருவனுக்கு செய்வது தான் காமம், அவனிடத்தில் ஆசைப்படுறது தான் காமம், மற்றவை எல்லாம் காமம் அல்ல அப்படின்றது பெரியவர்களுடைய அனுபவம். அதே ரீதியில் ஆண்டாள் கண்ணனை நோக்கி ஆசைப்படுறா, ஒன்றை தவிர எனக்கு வேறு ஆசை வேண்டாம் அப்படின்றது தான் மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு கேட்டான். இப்போது கண்ணனை நோக்கி ஆண்டாள் பாவை நோன்பு இந்த மார்கழி மாதம் எடுக்கிற. மார்கழி மாதத்துக்கு சிறப்பு ரொம்ப இருக்குது.
எல்லாரையத்திலையும் திருப்பாவை எல்லாரும் சொல்கிறதுனால அந்த திருப்பாவைக்கு அடுத்தபடி ஆண்டாளுடைய காதலானது எப்படி பரிணமிக்கிறது, அந்த காதலில் ஆண்டாள் தன்னுடைய பக்தி பாவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறா, அதுக்கு பெருமாள் எப்படிலாம் ஆண்டாளுடைய விளையாடுறார், அப்புறம் ஆண்டாள் எப்படி கனவு காணறா, அந்த கண்ணனை போய் எப்படி அடையிறா அப்படின்றது தான் இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தில் நம்ம கற்றுக்க போகிறது, தெரிஞ்சுக்க போகிறது. நாச்சியார் அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதும் அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் பாஷை ரொம்ப அழகான பாஷை. நாயன் அப்படின்னா நாயகன் அர்த்தம், நாய்ச்சி அப்படின்னா நாயகின்னு அர்த்தம். அதாவது நாயனுடைய பெண்பால் ஃபெமினைன் ஜெண்டரில் சொல்லும் பொழுது நாய்ச்சி. இப்போது வைணவர்கள் பார்த்தேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் பொழுது அடியேன் அப்படின்னு ஒரு அழகான தமிழ் வார்த்தை. இது அடியேன்றது ஒரு தமிழ் வார்த்தை, சம்ஸ்கிருதம் கிடையாது. அடியேன்னா உமக்கு நான் அடிமைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அடியேன் அப்படின்னு ஆண்கள் தன்னை குறிக்கும் பொழுது சொல்லணும். அப்படின்னா பெண்கள் எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா அடிச்சி, அடிச்சியோம் தலைமிசைன்னு நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தில் உபயோகப்படுத்தியிருக்கார். அடிச்சின்னு சொல்லிக்கணும். ஆக பெண்பால் வரச்சே இச்சின்ற வார்த்தை கூட சேரும். நாய்ச்சி அப்படின்னு நாயகன், நாய்ச்சி, அடியேன், அடிச்சி அப்படின்னு வரும்பொழுது நாய்ச்சி அப்படின்னா நாயகின்னு அர்த்தம். நாயகி ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவள் பூமி பிராட்டி, அவளுடைய அவதாரம் தான் ஆண்டாள். நிகமாந்த மகாதேசிகன் அழகாக சொல்கிறார், பெருமாள் நம்மளெல்லாம் காப்பாற்றணும்னு என்ன இருந்தாலும் இவன் நிறைய தப்பு பண்ணிடுறானே, இவனை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு விதத்தில் சந்தேகப்படுறாராம். அப்போது பெருமாளுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய திருமகள் பிராட்டி தாயார் ஸ்ரீ பிராட்டி என்ன சொல்கிறாளாம், இந்த லோகத்தில் தப்பு பண்ணாதவா யார் இருக்கா, அந்த தப்பெல்லாம் நீர் மனசில் வச்சுக்கக்கூடாது, நம்ம குழந்தைகள் தானே, போனால் போகிறது, நீர் கருணை பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறாராம், இடது பக்கம் திரும்புகிறாராம். இடது பக்கம் திரும்பினா இந்த பக்கம் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் யாரோடைய அவதாரமாக பிறந்தாலோ அந்த பூமி பிராட்டி இந்த பக்கத்துலேருந்து அப்படியே கணவனை இடிக்கிறாளாம். இடிக்கவே என்ன ஆகுது, பெருமாளால் இந்த பக்கமும் திரும்ப முடியல, அந்த பக்கமும் திரும்ப முடியல. இந்த பக்கம் தாயார் ஸ்ரீ பிராட்டி, இந்த பக்கம் பூமி பிராட்டி. அதை தான் சொல்கிறார், பார்ஷ்வே பரத்ர பவதி எதி தத்ர நாசித்து. நீ பக்கத்தில் இருக்கிறதுனால பெருமாளால் எங்களை கட்டாட்சிக்காமல் இருக்கவே முடியல, எங்கள் இடத்துல கருணை காட்டாமல் இருக்க முடியலன்னா இந்த பக்கம் திரும்பினா ஒரு தாயார் இடிக்கிறா, அந்த பக்கம் திரும்பினா இன்னொரு தாயார் இடிக்கிறா. அதனால் பெருமாளுடைய பார்வை நேராக எங்கள் மேலே படுறதுனால எங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது, எங்களுடைய துன்பங்கள்லாம் நொடி பொழுதில் அகன்று போயிடும் அப்படின்னு தேசிகன் அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட நாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாச்சிமார் ஆண்டாள் தன்னுடைய காதல் எப்படி வெளிப்படுத்துகிறா அப்படின்னா, மார்கழி மாதத்துக்கு அப்புறம் தையிலேருந்து பங்குனி வரைக்கும் வேற ஒரு விரதம் பண்ணுறதா இந்த நாச்சியார் திருமொழியிலேருந்து தெரியறது. என்ன விரதம் அப்படின்னா, காமதேவனை நோக்கி அர்ச்சனை பண்ணுறா. காமதேவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சவன் மன்மதன். எப்படி தையொரு திங்களும் தரவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் அப்படின்னு சொல்லி இதுலேயே அடுத்த பாசுரத்தில் பங்குனி நாள் கடைபாரித்தோம்னு அடுத்த 10 பாட்டில் சொல்ல போகிறான். அப்போது மன்மதனை நோக்கி ஒரு நோன்பு செய்கிறா. அப்போது முதல்ல கண்ணனை நோக்கி நோன்பு செஞ்சவள் இப்போ ஏன் மன்மதனை நோக்கி நோன்பு செய்யணும் அப்படின்ற கேள்வி வரும். கண்ணன் தான் எல்லாரை காட்டிலும் பெரியவன். இந்த வைணவர்கள் பரதத்துவம் மேம்பொருள் கண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணனை விட்டு காமதேவனை ஆண்டாள் போய் கேட்கறது சரியான்றது முதல் கேள்வி வரும். அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சகஸ்ரநாமத்தில் காமதேவா காமபாலா காமின்னு பெருமாளுக்கே காமதேவன் பேர் இருக்கிறதுனால ஆண்டாள் இங்கே காமதேவார்ச்சனைன்னு பண்ணுறது கிருஷ்ணனை தான் பண்ணுறாளே தவிர வேற ஒரு தேவதையை பண்ணலை, மன்மதனை பண்ணலை. ஏன்னா மன்மதன்றவனும் ஒரு தேவதையாக இருந்தாலும் நம்மளை போன்ற கர்மாவுக்கு வசப்பட்டவன். மேலே சொல்கிறார் ஆண்டாள் இந்த நாச்சியார் திருமொழியில் சொல்லும் பொழுது, என்னுடைய பெண்மையானது மானிடவர்க்கன்று பேச்சுப்படி, மனுஷனுக்காக நான் பிறக்கலை, வேற யாருக்காக பிறந்தேன், பெருமாளுக்காக பிறந்தேன்றதை சொல்ல போகிறா. அந்த பாசுரத்தினுடைய அழகையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டாள் காமதேவார்ச்சனை பண்ணும்பொழுது எப்படி பண்ணுறா அப்படின்னா, தையொரு திங்களும் தரவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் ஆங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தடலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. தையிலேருந்து ஆரம்பித்து மாசி மாதம் வரைக்கும் பண்ணேன். எப்படி பண்ணேன், தையொரு திங்கள் தரவிளக்கி கோலம் போடும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல ஜலம் தெளித்து தரையை சுத்தம் பண்ணுவோம், பெருக்குவோம், அதுக்கப்புறம் கோலம் போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆண்டாள் தை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் பண்ணாள். என்ன பண்ணா, தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் மாசி வரைக்கும் ஐயனுன் மணல் கொண்டு, இங்கே மாசின்னு நடுவில் சொல்கிறா,
மேல் கொண்டு பங்குனி நாள் வரைக்கும் பண்ணுறா. அதனால தான் மண்டலம்னா 48 நாள்னு கணக்கு. தையிலேருந்து ஆரம்பித்து பங்குனி வரைக்கும், பங்குனி பாதி வரைக்கும் இந்த காமதேவ அர்ச்சனை பண்ணுறதுனால ஒரு மண்டல காலம் இந்த காமதேவனை ஆண்டாள் நோன்பு நோக்கிறா. 48 நாள் நோன்பு நோக்கிறா. அப்போது தெருவணிந்து தான் ஆற்றுக்கு வரக்கூடிய வழியை, தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வழியை நல்லா அலங்காரம் பண்ணுறாளாம். எப்படி? வாசல் தெளித்து வெள்ளை நுண் மணல் கொண்டு, வெள்ளை நுண் மணல்னா மணல், வண்டல் மணல் சொல்லுவோம் இல்லையோ, அந்த மணலை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணுறாளாம், கோலம் போடுறாளாம். தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணல் கொண்டு, ரொம்ப நுண்மையாக இருக்கக்கூடிய மெலீஸாக இருக்க, அதாவது கோலமாவு மாதிரி இருக்கக்கூடிய மணலை கொண்டு வந்து தெருவணிந்து என்ன பண்ணுறா? அழகினுக்கு அலங்கரித்த, அழகாக இருக்கணும்னு அலங்கரிச்சாலாம். யார்? தெரு. ஏன்னா இந்த காமதேவார்ச்சனைக்காக கண்ணன் எப்போ வரப்போகிறான்னு காத்திருந்து இந்த திருவெல்லாம் இந்த பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணுறாளாம். அப்போ என்ன சொல்கிறா? உன்னை தொழுதேன், ஏன்பா கிருஷ்ணபிரானே, கண்ணனே, அனங்க தேவான்னா மன்மதனை சொல்கிறது, மன்மதனாகிய கண்ணனே உன்னை வணங்குகிறேன், நீ என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்ற வேண்டும்? வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை. முதல்ல பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை பார்க்குறாளாம். சக்கராயுதத்தை கொண்டு இருக்கக்கூடிய திருவேங்கடவனே, திருப்பதி ஏழுமலையானே, அவருக்கே என்னை கொண்டு போய் விதியுங்கள், அவனுக்கே என்னை கொண்டு போய் சேருங்கள் அப்படின்றது ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கேட்கக்கூடிய அர்த்தம். கீழே கண்ணனை கேட்டவோ இங்கே வேங்கடவனை கேட்குறான். கண்ணன் தான் வேங்கடவன்றது பொதுவாக சித்தாந்தம், அதாவது அதுதான் பதில். ஆனால் ஆண்டாள் தன்னுடைய காதலை யாரை நோக்கி இங்கே வெளிப்படுத்துகிறா? முதல்ல திருப்பாவையில் பூர்த்தியாக கண்ணனை பற்றி பாடியாச்சு. இப்போது கண்ணன் வாழ்ந்த காலம் வேறு, நம்ம வாழ்ந்த காலம் வேறு. அதனால் கண்ணனை நேராக போய் ஆண்டாளால் அடைய முடியாது. அப்போது கண்ணனுக்கு சமமாக இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் தெய்வத்தை தான் தான் போய் வழிபட வேண்டும். அப்போது ஆண்டாள் யாரை வழிபட்டா? திருவேங்கடவனைத்தான் ஆண்டாள் காதலிக்கிறாள். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தேன்னா திருவேங்கடவனுக்காக இந்த ஆழ்வார்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் மிக அதிகம். அதாவது ரங்கநாதருக்கு 10 ஆழ்வார் பாடியிருந்தாலும் திருவேங்கடவன் இடத்துல தான் பல ஆழ்வார்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. ஆண்டாளுக்கும் திருவேங்கடத்தான் மேலே தான் காதல். ஏன்னா அவளுடைய தனியனில் கூட வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு தான் சொல்லி இவங்க சொன்னது. திருப்பாவையில் சொல்லும் பொழுது நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு ஆண்டாள் அங்கே கேட்டான்றதையும் சொல்கிறதுனால ஆண்டாளுடைய காதலன் திருவேங்கடவன் ஏழுமலையான். அப்போது ஆண்டாள் அடைஞ்சது ரங்கநாதர்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா ஆண்டாளுக்கு காதல் வெற்றியா தோல்வியா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். இப்போது வேங்கடவர்க்கு விதின்னு சொன்ன ஆண்டாள் தன்னை ஒரு உபமானம் கொடுத்து, ஒரு உதாரணம் கொடுத்து தன்னை காட்டிக்கிறார். எப்படின்னா, வானிடை வாழும வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பா. நன்னா ஒரு யாக வேதி அமைச்சிருக்கு. நிறைய அந்தணர்கள் வந்து யாகம் பண்ணுறா, ஓமம் பண்ண போகிறா. அந்த ஓமத்தில் சேர்க்கறதுக்காக அரிசி நல்ல விளையல், நல்லா விளைஞ்சி வந்திருக்கக்கூடிய நல்ல அரிசியில் ஒரு அன்னம் பண்ணி ஓமத்துக்கு அக்னி தேவனுக்கு கொடுக்கணும்னு அந்தணர்கள் ஒரு யாகம் பண்ணுறதுக்காக ஒரு அரிசியை வச்சிருக்கிற இடத்துல ஒரு நரி உள்ள புகுந்து அந்த அரிசி, அந்த சாதத்தை மோந்து பார்த்துடுத்துன்னா அந்த சாதத்துக்கு எவ்வளவு கேடு. அந்த மாதிரி என்னை ஒரு மனுஷன் இந்த பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சாலே எனக்கு அசிங்கமாச்சே, என்னை இத்தனை நாள் நீ வச்சின்னு இருக்கியே, இது நியாயமா? நீ வந்து என்னை சேர்த்துக்க வேண்டாமான்னு ஆண்டாள் பெருமாளை நோக்கி இந்த பாசுரத்தில் கேட்குறா. மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, அவிஸ்ன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அவினா சாதம். அந்த சாதத்தை ஒரு கானிடை திரிவதோர் நரி, காட்டில் திண்டாடக்கூடிய ஒரு நரி வந்து மோந்து பார்த்துடுத்துனா அந்த சாதமானது எப்படி சுத்தமாக இருக்காதோ அந்த மாதிரி என்னை வேற ஒரு மனுஷன் இவ அழகாக இருக்காளேன்னு நினச்சிட்டா கூட என் பெண்மை பாதிக்கப்படுமே, அப்போது நான் எப்படி உனக்கு சேர முடியும், என் கற்பு போயிடுமே அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. ஆண்டாள் என்ன கேட்குறா? மானிடவர்க்கென்று பேச்சுப்படில், பேச்சு கூட என் காதில் விழக்கூடாதுன்றா. இப்போ பொதுவாக வேதத்தில் என்ன சொல்கிறது? பெண்கள் பருவம் அடையிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு வேதம். அப்போது ஆண்டாள் இந்த நாச்சியார் திருமொழி எழுதும் பொழுது பருவம் அடைஞ்சிட்டாலா அடையலையா அப்படின்ற கேள்வியை வரப்போகிற தொகுப்புகளில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.